அவர் மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இது அவர் சொல்லி, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க கவலைப்படாதீங்க நான் சொல்றேன். என்ன சொல்றாருங்க? Jesus is saying, I'm saying to you, do not worry, do not be anxious. இயேசு தானே சொல்றாரு. அப்போ அந்த இயேசு சொன்ன வார்த்தைக்கு எத்தனை பேர் நம்ம உண்மையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னபடி செய்வாருன்னு எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? we don't believe in Jesus, தெரியுங்களா? அதனாலதான் கவலைப்படுறோம். இங்க அவர் சொல்ல, therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or about your body, what you will wear. And சொல்ல, therefore I tell you, do not worry. இப்போ இயேசுவே இந்த காரியத்தை சொல்லுவாருன்னா, அப்போ கவலைங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த உச்சத்தை இருக்கும், அந்த எவ்வளவு பாதிப்பை கொண்டு வரும் என்று இயேசு தெரிந்திருந்தபடினாலே he was telling blunt சொல்றாரு, I tell you, do not worry or do not be anxious about anything. அதுக்கு அவரு 27ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீரம் அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அவர் சொல்றார், நீ கவலைப்படுறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கிறது? நீ கவலைப்பட்டிருந்தே, do you think you can grow yourself? உன் சரீர முழத்தை நீ கூட்டிக்க முடியுமா? நீ கவலைப்படுகிறதுனால உங்ககிட்ட இருக்க அந்த வியாதி போயிருமா? நீங்க கவலைப்படுகிறதுனால பிரச்சனை தீர்ந்துருமா? நீங்க கவலைப்படுகிறதுனால நீங்க நினைச்சிருக்கிற காரியங்கள் ஐயோ இப்படி நடக்க கூடாது, நடக்காம இருந்துருமா? நீங்க கவலைப்படுகிறதுனால நீங்க see the things that has happened, it's happened. நீங்க கவலைப்படுகிறதுனால அதை மாற்ற முடியாது. நீங்க கவலை எந்த அளவுக்கு படுறீங்களோ, இட் இஸ் கோயிங் டு டிஸ்ட்ராக்ட் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுங்க? கர்த்தர் வைத்திருக்கிறார். இட் மீன்ஸ் ஜீசஸ் அதை சொல்றாங்க, கவலைப்படாதுன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, God has a plan, God has a way for you. இந்த கவலைப்படுகிற காரியத்துல கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு வழியை வச்சிருக்கிறார். நீ கவலைப்படாம இருக்கிறதுக்கான காரியத்தை வச்சிருக்கிறாரு. சொல்ல, நீ உன் சரீரத்தின் ஒரு முழத்தை கூட, ஒரு இன்ச்சை கூட நீ ஒரு சென்டிமீட்டரை நீ கூட்டிக்கொள்ள எக்ஸ்ட்ரா மாத்த முடியாதே. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நீ கவலைப்பட்டினா you will become weak. You cannot, நீ பலத்தோட இருக்க முடியாது, நீ பலவீனப்பட்டு போயிருவ, நீ ஜெயிக்க முடியாது, நீ தோற்று போயிருவ, நீ சாதிக்க முடியாது, நீ ஏமாந்து போயிருவ. And Jesus doesn't want you to live that kind of life. He wants you to live a victorious life. இந்த கவலைங்கிறது, இந்த வரிங்கிறது, ஆங்ஸைட்டிங்கிறது உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுத்துரும். எனக்கு ப்ரொமோஷன் வரல, கவலைப்பட்டுட்டு உட்கார்றோம். எனக்கு ஹைக் வரல, கவலைப்பட்டுட்டு உட்கார்றோம். ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு கிடைக்கல? If you are a child of God, கர்த்தர் என்ன சொல்றாருங்க? நீ கவலைப்படாதப்பா, என்கிட்ட வந்து முறையிட. I know what is your need. உன் தேவைகள் என்னன்னு உன் பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். 32ஆம் வசனத்துல சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எதை குறிச்சுங்க? உங்க கவலைப்படுகிற காரியங்கள் எல்லாம் your father, your God, your Lord knows it in advance. அவருக்கு தெரியும். He knows it. He understands it. உங்க வழி என்னன்னு தெரியும், உங்க கண்ணீர் என்னன்னு தெரியும், உங்க பயம் என்னன்னு தெரியும், உங்க போராட்டம் என்னன்னு தெரியும், உங்க தனிமையினுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும்.
நீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். யார் அன்லவ்டுன்னு அவருக்கு தெரியும். யார் ஹேட்டடுன்னு அவருக்கு தெரியும். நீங்க நினைக்கலாம் என்ன நேசிக்கிறவங்க இல்லையேன்னு கவலைப்பட்டு, என்ன நேசிக்கிறவங்களே இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. என்ன ஆதரிக்கிறவங்க யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. நான் அந்த பூமியில உலகத்துல தனியா இருக்கிறேன்னு கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. But Jesus says, I know that. எனக்கு தெரியும்னு மாத்திரம் இல்ல, உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். Jesus knows that you should be want to be loved. ஆண்டவருக்கு தெரியும் அவர் உங்களை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். You should be embraced அவருக்கு தெரியும். You should be healed அவருக்கு தெரியும். You should live a very less life அவருக்கு தெரியும். உன் பண தேவைகள் உண்டுன்னு அவருக்கு தெரியும். உன் கஷ்டம் என்னன்னு தெரியும். நீ கணவனா உங்க வீட்டுல உன்னை நேசிக்கலன்னு அவருக்கு தெரியும். நீ தனிமைப்பட்டு இருக்கிறன்னு அவருக்கு தெரியும். உன்னை தாங்குகிறவர் ஒருவரும் இல்லைன்னு தெரியும். உன்னை ஆற்றுகிறவர் இல்லைன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவங்க உலகத்துல இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. I am not that kind of God. You come to me. அவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடு. அப்போ நீ எதெல்லாம் தேடி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை தேற்றுவேன், உன்னை ஆற்றுவேன், உன்னை சுகப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன் பிரச்சனையை மாற்றுவேன், உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பேன், உன் கண்ணீரை தொடப்பேன், உன் ஜெபத்தை கேட்பேன், உனக்கு ஆறுதலா இருப்பேன், உனக்கு பக்கபலமா இருப்பேன். இதுதான் இந்த பைபிள் முழுக்க ஆண்டவராகிய தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. And God has ஒரு இத்தனோண்டு கூட அவர் என்ன பண்ணலங்க, தன்னுடைய திட்டத்திலையும் தன்னுடைய சித்தத்துல தன்னுடைய வாக்கு தத்தத்துல அவர் விலகவே இல்லை. நீ தேடுறதுனால என்னங்க, பிலிப்பியர் 4:6 சொல்லும், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியும். Let God know your worries. Let God know your pain. Let God know what is troubling you. இருதயத்தை எது துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது, காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. God wants to hear from you. என் பிள்ளைங்கன்னு சொல்றீங்களா, அதை குறிச்சு அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், ஐ வரி, நான் உன்னை யோசித்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு ஒரு திட்டத்தை வச்சு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. உனக்கு அற்புதம் செய்ய நான் காத்து இருக்கிறேன். நீ கவலைப்பட்டு கொண்டு என்னுடைய அற்புதத்தை பார்க்க முடியாம நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. Your heavenly Father already knows your needs. He knows everything you need. He knows everything about your want. இன்னும் எத்தனை காலம் தான் அவருடைய வார்த்தை நம்பாம இருப்பீங்க? God is hurt because you don't believe. ஏசாயா 41:10 அவர் சொல்லுவார்ல, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாக்கு தத்துவம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த இரவுல உங்களுக்கு வேண்டிய ஒரு வார்த்தைங்க, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? யூ ஆர் இன் ஆங்ஸைட்டி, ஆர் இன் வரி, ஆர் யூ ஆர் இன் ஃபியர். எதுல நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தைன்னு சொல்லுங்க, நீ பயப்படாதே. நீ பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே. என்ன பண்ற? ஏமா? அவர் சொல்றார், நான் கூட தானே இருக்கிறேன். எத்தனை பேர் இதை ரெக்கக்னைஸ் பண்றோம்? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், வாட் எவர் மே பி வரி, வாட் எவர் மே பி a sickness, தேவனாகிய கர்த்தர், பயப்படாத, நான் உன் கூட தானே இருக்கிறேன். நான் கூட இருக்கிறேன்னு பாருங்க. எபிரேயர் 13:5 ஆண்டவருடைய வசனம் சொல்லும், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? My people, why are you not believing, still not believing that God is with you and God is for you?
சங்கீதத்துல சொல்லுவாங்களே 117, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார், மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? எவ்ரி ப்ராமிஸ் காட் சேஸ் ஐ ஆம் தேர் ஃபார் யூ, ஐ ஆம் தேர் ஃபார் யூ. இன்னும் எத்தனை காலம் தான் நம்பாம இருப்போம்? இன்னும் எத்தனை காலம் தான் ஏதோ பைபிள்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறோம்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் வேற யாரும் இல்ல. I am your God. நான் உன் கடவுள், உன் தேவன். I am not mere human being. நான் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. நான் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. How long? இன்னும் எத்தனை காலம் நாம் அவரை நம்பாம இருக்க போகிறோம்? இன்னும் எத்தனை காலம் அவர் அற்புதத்தை செய்வதற்கு நம்முடைய அவநம்பிக்கையை நமக்கு தடையா நம்ம வைத்துக் கொண்டிருக்க போகிறோம்? பிளீஸ் எழும்புங்க. Open yourself for Jesus. பயப்படா, திகையாதே, நான் உன் தேவன். அவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுதாங்க ப்ராமிஸ். கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நாளைய தினத்தை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, என் பிள்ளை, என் கணவன், என் மனைவின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, சமாதானம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த வேதனையில இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? To you God is saying, God's word is, ஆண்டவருடைய வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். I am not an ordinary person. I am not a man to lie. I am God Almighty. இன்னும் எவ்வளவு நாள் நம்பாம இருப்பீங்க? இன்னும் எவ்வளவு நாள் சந்தேகத்தை மனசுக்குள்ள ஏத்தி கொண்டு இருப்பீங்க? இது நடக்காதுன்னு எவ்வளவு நாள் சொல்லி, if you have God with you, expect the miracle to happen tonight. பைபிள் சொல்லுது, ஒரு நாள் ஒரு தேவாலயத்துக்குள்ள இயேசு போகிறாரு. அங்க பாத்தீங்கன்னா the people never believed in Jesus. அதனால அவர் அந்த இடத்துல, அவருடைய பட்டணத்துல, அவர் சொந்த ஊர்ல நிறைய பெரிய அற்புதங்கள் செய்ய முடியல. அங்க பைபிள் சொல்ல, because of their unbelief. இன்னைக்கு அன்பிலீவ்ல தான் இருக்கிறோம். Believers living in unbelief. Will you come out of it? உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? உங்களுக்கு துணையா நிக்காம வேற யாருக்கு துணையா நிப்பாரு? உங்க கண்ணீரை துடைக்காம வேற யார் கண்ணீர் அவர் துடைக்க போகிறாரு? நீங்க தானே அவரை கூப்பிடுறீங்க, ஏசப்பான்னு சொல்றீங்களே. உங்களுக்கு இறங்காம யாருக்கு இறங்க போகிறாரு? எனக்கு பயமா இருக்குது, நீங்க தானே சொல்றீங்க. உங்க பயத்தை போக்காம வேற யாருடைய பயத்தை அவர் போக்க போகிறாரு? சங்கீதம் 139:23 தாவீது சொல்றார், search and know my anxious thoughts. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னுடைய போராட்டத்தை அறிந்து கொள்ளும் என்று தாவீது கேட்பார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, search and know my anxious thoughts. எனக்குள்ள இருக்கிற கவலைகளை ஆராய்ந்து பாருங்க, எனக்குள்ள இருக்கிற பயத்தை பாருங்க. ஆண்டவரே, do something. நீங்க நிறைவுல கேட்டு பாருங்க. God is still willing. Our is still seated on the throne. He's willing to bless you. He's willing to do something in your life. He is willing to heal you. He is willing to take care of you. அவர் மேல நம்பிக்கையற்று இருந்தது போதும். Let faith arise in you. Let hope arise in you. God doesn't want you to live இப்படி ஒரு கண்டிஷன்ல நீங்க இருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையாது.
Jesus never ever on his earth, the earthல இருக்கும்போது, everyone who came to him, they came with faith and hope, and Jesus did a miracle and brought joy and happiness. இருந்தவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. And will he not do tonight to you? இனி வரப்போற நாட்கள் அவர் செய்யாம இருப்பாரோ? நிச்சயமா செய்வார் என்று நம்புவோம். With that note, let us surrender and pray to God. அவர் அற்புதங்களை, தேவன் அற்புதங்களை நிச்சயமா செய்வார்.